7 வெப் சீரிஸில் உள்ள அனைத்து எபிசோடுகளையும் காண உடனடியாக Black Sheep Value ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். அன்பு தங்கை எஃபினா மேரி ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு வாங்க. பட்டிமன்ற உலகின் இளம் சூப்பர் ஸ்டார், இளம் நாயகர் நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாடி 2 பேர் வந்து பேசிட்டாங்க, எதிரணியில் உட்காந்துருக்காங்க. எப்பப்பா என்ன பேச்சு! அக்கா 4 அதிகாரம் இருக்கு நட்புக்கு, 4 அதிகாரம். அக்கா பாதி புத்தகத்தை படிக்கல போல, 25 அதிகாரம் இருக்கு. 25 பெருசா 4 பெருசா நடுவர்களே? நான் கொஞ்சம் கணக்கில் வீக்குமா, இப்படிலாம் கேள்வி கேட்பா, என்ன கிளாஸுக்கே போகல, பட்டிமன்ற நடுவர் ஆயிட்டேன். நடுவர் அவர்களே, டீ கடையில் வடை இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஏற்றுக்கலாம். ஒத்துக்கிற மாட்டோமா? ஏத்துக்கலாம் நடுவர் அவர்களே, அத கூட சமாளிச்சிடலாங்கிறிய. வாழ்க்கையில காதல் இல்லைன்னா அது பாயாசத்துல சர்க்கரையே போடாத மாதிரி, வாழ்க்கை மட்டும்தான் இருக்கும், இனிப்புன்னு ஒண்ணுமே இருக்காது. அதுல இந்த மிச்சர்ல முந்திரிய தேடுற மாதிரி நான்லாம் தேடிக்கிட்டே இருக்கேன், கிடைக்கவே இல்லை. காதலும் வீரமும் தான் தமிழர்களுக்கு 2 கண்ணு மாதிரி. இவங்க சொல்ற அந்த நட்பை வேணா சைட்ல ஒரு காதாவோ இல்ல மூக்காவோ வச்சுக்கலாம். நம்ம ஏமா அட்லீஸ்ட் ஒரு ஓரத்துல இருக்கிற முடியாவது எடுத்துக்கலாம். ஏன் தமிழ்ல இத்தனை ஆண்டுகளாக இருக்கக்கூடிய சங்க இலக்கியத்திலையும் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இலக்கியங்கள் இலக்கணங்கள் எல்லாமே காதல் அடிப்படையா வச்சு எழுதப்பட்டது தானே. இது எல்லாத்தையும் மறந்துட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. நடுவர்களே, ஒன்றை மட்டும் யோசிச்சு பாருங்க, அவங்க மட்டும் தான் பாட்டு பாடுவாங்களா? நண்பர்கள் நீங்களாம் 4 பேர் ஒன்னா சேர்ந்தா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? கண்ணதாசங்கார கூடி பேரை சொல்லி ஊத்தி கூடி குன்னங்குடி மச்சான போல் பாட போறேண்டா. அடுத்து எப்படி வந்து முடிக்கிறாங்க, அதுதான் நடுவர்களே ரொம்ப முக்கியம். போதை என்பது ஒரு பாம்பு விஷம்தான், சேர்ந்து குடிச்சா அது சோசியலிசம் தான். நண்பர்கள் 4 பேர் சேர்ந்தா நீங்க சொன்ன மதுப்பிரியர் ஆகிறது கூட தப்பு இல்லையா அவங்களுக்கு? நண்பர்கள் 4 பேர் சேர்ந்தாங்க, அது வரைக்கும் நம்ம வீட்டு மாடி மொட்டை மாடியா இருக்கும். நீங்க 4 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா அது கெட்ட மாடியா மாறி இருக்கும். இந்த நட்பில் இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? நமக்கு ஒருத்தன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நினச்சிட்டு இருப்போம்ல, அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு நமக்கு பரம எதிரி ஒருத்தன் இருப்பானே, அவனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பான். ஆமாங்க, இருந்தானே எல்லார் வாழ்க்கையிலையும் ஒருத்தன் இருந்தானே. இப்போ மட்டும் இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் உயிர் நண்பனை நினச்சிக்கிட்டு இருந்தவர் மத்தியிலேயே 30 வெள்ளி காசுக்காக இயேசுவையே காட்டி கொடுத்தாரு யூதாஸ் இஸ்காரியத். அவர் அன்னைக்கு கொடுத்த அந்த முத்தம் தான் இன்னைக்கும் நட்பின் நம்பிக்கை துரோகத்துக்கு மிகப்பெரிய அடையாளமா இருக்குன்னா, இதையெல்லாம் மறந்துட்டு அவங்க பேசலாமா நடுவர் அவர்களே? எனக்கு இங்க இருக்கிறது ஒரே ஒரு கேள்விதான். நீங்க போய் உங்க நண்பர்கிட்ட, டேய் உனக்கு நான் பெஸ்ட் ஃப்ரெண்டா இல்ல ரமேஷ் பெஸ்ட் ஃப்ரெண்டாடா அப்படின்னு கேட்கலாம். உங்க காதலி கிட்ட போய், ஏமா உனக்கு விஜயனுக்கு அதான் ஆசை, ஆனா அப்படி கேட்க கூடாது. நான் பெஸ்ட்ல வரா இல்ல ரமேஷ் பெஸ்ட்ல வராமா அப்படின்னு கேட்க முடியுமா? காரணம், காதல் அப்படிங்கிறது ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு தான். காதலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லணும்னாலே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அம்மா அப்பாவை தான் சொல்லணும். 60 ஆயிடுச்சு, மணி விழா முடிஞ்சிருச்சு, ஆனாலும் லவ் ஜோடி தான் என்று இன்றளவும் அன்பையே அடிப்படையாக கொண்டு வாழக்கூடிய சிறந்த காதலர்களான நம் தாத்தா பாட்டிகளை மறுத்து நட்பு தான் பெருசுன்னு எப்படி அவங்க சொல்றாங்க? சபாஸ். எவ்வளவு பெரிய நட்பாவே இருந்தாலும் 50 வயசு வரைக்கும் தான், அடுத்து ஒருத்தனும் கண்டுக்க மாட்டான். அக்கா சொன்னாங்க, இந்த வந்துடுறேன்டா, நீ லொக்கேஷனை மட்டும் அனுப்புடா அப்படின்னு. அடுத்து ஒரு கால் வந்திருக்குமே 2 நிமிஷத்துல, அதை சொல்ல மறந்துட்டீங்கக்கா நீங்க. டேய் மச்சான், அக்கௌண்ட்ல காசு இல்லை, பெட்ரோல் போடணும், ஒரு 100 ரூபா இருந்தா அனுப்பிச்சு விட. இதே காதலியா இருந்ததா துடிச்சு ஓடி வந்திருப்பா. எனவே காதலின் அருமை உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நம்ம தபு சங்கர் ஐயா அவர்களுடைய கவிதையை நீங்க பார்க்கலாம். ஐயா சொல்றாரு, இந்த உலகம் 8% காற்றால் நிரப்பப்பட்டது, ஆனால் இந்த உலகமே காதலால் நிரப்பப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டுமா, இந்த உலகத்துல 99% பேர் காதலிக்கிறார்கள், மீதமுள்ள 1% பேர் நான் காதலிக்கவே இல்லை என்று பொய் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. உலகத்துல எத்தனையோ அதிசயங்கள் இருந்தாலும் நம்ம இந்தியாவில் இருக்கிறது ஒரே ஒரு அதிசயம், அதுவும் காதலின் அடையாளமான தாஜ்மஹால் அப்படின்னு சொன்னா என்றென்றும் இந்தியாவிற்கு இனிமை சேர்ப்பதும் இந்த காதல் தான். ஆகவே
கண்களால் காதலித்தது ராமனின் காதல், கண்ணம்மாவை காதலித்தது பாரதியின் காதல், கல்லறையை காதலித்தது கலில் ஜிப்ரனின் காதல், கடவுளையே காதலித்தது அந்த ஆண்டாளின் காதல். எனவே அன்றும் இன்றும் என்றென்றும் நமக்கு இனிமை சேர்ப்பது காதலே என்று கூறி விடைபெறுகிறேன். ஆதலால் காதல் செய்வீர் உலகத்தீரே. நன்றி. ஆதலால் காதல் செய்வீர் உலகத்தீரே அப்படின்னு பாரதி எல்லாரையும் பார்த்து சொன்னான். ஆனால் எல்லாருக்கும் காதலிக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் ஒருவேளும் காதலிக்கிறதுக்கு ஏற்ற உருவமாக இல்லாமல் போனது எனக்கு வருத்தமாக இருக்குது. ஒரு காதலி அந்த வாழ்க்கைக்குள்ளே வந்த உடனே தாங்க பையனுக்கு வாழ்க்கையை பற்றின புரிதலே வரும். இப்போ என்ன செய்வான்? இது நாள் வரைக்கும் நாம் அரியர் வச்சா பரவாயில்ல, ஆனால் இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாது. நம்மளை நம்பி இன்னொரு உயிர் இருக்குன்னு சொல்லி அதுக்காக வாழணும்னு அவன் தொடங்குகிற போதே அங்கே காதல் வெற்றி பெறுது. ரொம்ப அழகாக சொன்னான். எங்கள் ஊர் பக்கம் உண்மையில் நடந்துச்சு. காதலித்து திருமணம் பண்ணி 80 வயதை தாண்டி ஒரு தம்பதியர் வாழ்ந்தாங்கங்க. முதல் நாள் கணவர் இறந்து போனார். அடுத்த நாளே அந்த அம்மா இறந்து போனாங்க. உண்மையில் நடந்துச்சு. நம்ம செய்தித்தாளில் படிச்சிருப்போம்ல. கணவன் இறந்த மறுநாளே மனைவி இறந்துட்டாங்க. மனைவி இறந்த அடுத்த 1 மணி நேரத்தில் கணவன் இறந்து போயிட்டார் அப்படின்னு செய்தித்தாளில் நாம் படிப்போம்லங்க. அதெல்லாம் உண்மையிலே நடக்குதுங்க. இத்தனை ஆண்டு காலமாக என் உடலில் பாதியாக என் உயிரில் பாதியாக இருந்தவங்க என்னை விட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே வாழவே முடியாமல் இறந்து போகிறாங்க. ஆனால் நண்பர்கள் இறந்தா எவனாவது இறக்குறானா? எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவ்வளவு தூரம் வாழ்க்கைக்கு வலு சேர்க்கிறது காதல் தான். நீ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கங்க அப்படின்னு இவ்வளவு தூரம் எஃபினா மேரி பேசியிருக்கிறாங்க.